அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலயே, தம்ப்நெயில்லயே, டைட்டில்லயே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025, 26ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்துல வரக்கூடிய அதாவது தீபாவளிக்கு வந்து ரூ. 5,000 பரிசாக உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஆணையிட்டிருக்காங்க. இது குறிப்பிட்ட ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட ரேஷன் அட்டைகள் எந்தெந்த அட்டைகள், யார் யாருக்கு இந்த உதவித்தொகை 5,000 தீபாவளி போனஸ் பரிசாக வழங்கப்படும் அப்படின்றதுக்கான முழு விளக்கமும் இந்த ஒரு வீடியோவிலேயே இருக்க போகுதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம் வந்து எப்போல இருந்து செயல்படும், அதே மாதிரி வந்து இந்த ஸ்கீமை பெறணும் அப்படின்னா நாங்க என்னென்ன பண்ணணும் நம்ம, ஸோ இதற்கான முழு தகவலும் தான் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி, தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க. நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5,000 தீபாவளி பரிசாக வெளியாகும் ஜாக்பாட் அறிவிப்பு தமிழக அரசு திட்டம் போட்டிருக்காங்க. சரிங்களா? வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5,000 ரொக்க பரிசு வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. முன்னதாக இந்த 2025ஆம் ஆண்டு பொங்கலின் போது நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை. நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் விளக்கமளித்திருந்தார். அரசின் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுகவின் கூட்டணி கட்சிகளும் அதிருப்தி தெரிவித்திருந்தன. இந்த குறையை போக்கும் விதமாகவே இந்த முறை பொங்கலுக்கு அதிக தொகையை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே சுதந்திர தின உரையின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு போட்டியாகவும் தமிழ்நாடு அரசு தனது பொங்கல் பரிசு அறிவிப்பை தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மக்களே. ஸோ இது இன்னமும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5,000 ரொக்க பரிசு வழங்குவதற்கு சுமார் 10,000 கோடி நிதி தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும், இந்த நிதியை திரட்டுமாறு நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அப்படின்றதையும், அதைத் தொடர்ந்து வந்து இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என தமிழக செயலக வட்டாளர் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதுவும் இன்னும் வெளியிடப்படவில்லை அப்படின்றதான் நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்குது. இந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் தமிழகத்தில் உள்ள சுமார் 2.20 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுன்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து அப்டேட்டா எல்லாருமே நம்ம கொடுக்கறது. ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ரேஷன் அட்டைகள் எந்தெந்த அட்டைகளுக்கு இந்த ஸ்கீம் வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு தான் இந்த ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அட்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை, குறிப்பாக இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்லாம் கொடுப்பாங்கன்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய அட்டைகளுக்கு மட்டும் என்பிஹெச்ஹெச், என்சி கார்டு, என்பிஹெச்எஸ், எஸ்சி கார்டு இந்த 2 வகை அட்டை இருக்கு இல்லையா, இவங்களுக்குலாம் எந்த விதமான ஸ்கீமுமே கிடைக்காது, எந்த விதமான நலத்திட்ட உதவிகளுமே கிடைக்காதுங்க. சரிங்களா?
ஸோ அந்த 3 வகை வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும்ன்றதை மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.